ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப மாசா சூப்பராக இருந்தது. டேய் கம்முனுடா, சத்தியமாக என் மனசாச்சு பாருங்க, நல்லா இல்லைன்னு உண்மையை சொல்லுது. டேய் கம்முனு, ஏன்னா சத்தியமாக படம் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் பிடிக்கும் வந்து. டேய் கம்முனுடா, ஏன்னா ஓப்பனாக சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, யார் ஒன்று சீவ போகிறான்றா. சரி ஓப்பனாக சொல்லலாம், படம் உண்மையாக சொல்கிறேன் நல்லா இல்லை, வேஸ்ட்டு. வா வாத்தியார், நீ வராத வாத்தியார் தான் சொல்லியிருக்கணும். படம் வந்து ஏற்கனவே நாங்கள் ஜனநாயகம் வரலையேன்னு ஒரு கோவத்தில் உட்காந்துக்கிறோம். இதில் வேறு இந்த மாதிரி ஒரு படத்தை பொங்கல் ரிலீஸ் பண்ணி, அது பொங்கல் செலிப்ரேஷன் நாங்கள் பண்ணலான்னு வந்தால் எங்களை வந்து ஒரு மாதிரி கோவத்துக்கு ஆளாக்கிறாங்க. எதுக்காக அந்த படம் வந்துச்சுன்னு ஒன்றும் புரியல. வேஸ்ட்டுங்க படம். சந்தோஷமா இருக்க மாதிரி கம்மல் எடுத்தாலேவா போதா எஞ்சி போனா போண்டா வெளியே அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. என்ன சொல்கிறேன்னா, படம் வந்து நம்ம வெறுப்படி வச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி படம் நல்லா இருந்துச்சு. ராஜ்கிரண் சார் வர்றது, ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணுறாங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா எஞ்சி போனால் போன அவன் நடுவில் போய் மாட்டிக்கணும். இல்லைன்னா அப்பயே எஞ்சி வந்திருப்பேன். அப்படி தான் சொல்லியிருக்கணும். படம் உண்மையாக வேஸ்ட் இல்லையா. எம்ஜிஆர் சத்தியமாக சொல்கிறேன், எம்ஜிஆர் சார்லாம் இருந்திருந்தாருன்னா இதை பார்த்தோன்னா எம்ஜிஆர் சார் என்ன சொல்லுவார்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் சொன்னேன்னா அவர் அது வேறு தப்பாக இதாயிரும். ஆனால் சொல்கிறேன், எதுக்காக பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரியல. இது வேறு போன டிசம்பர் மாதம் வராடி படம்னாங்க. போன டிசம்பர் மாதம் வந்து நம்மளோட தமிழ் சினிமாவை திருப்பி பார்க்க வச்சுருக்குனாங்க. சும்மாங்க சொல்லிக்கிட்டு இவங்க படத்தை எடுத்து வச்சுக்கோ, அதை இழிச்சவாய மக்கள் இருக்காங்க வந்து 130 ரூபா கொடுத்து பார்ப்பாங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நல்ல படம் வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை படம் வேஸ்ட்டு தலைவா. படம் வந்து இல்லை தலைவா, சுத்தமாக சொல்கிறேன், உட்கார முடியல தலைவா என்னால், அவ்வளோதான்.